ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் செல்வமே. என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டிக்கொள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் நீ உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து வேதனைப்படுகின்றாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது. வேண்டும் என்றால் முயற்சி செய்து பார். உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது. அதனால் இப்படி அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். என் வாக்கு பொய்யானது இல்லை செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகர்த்த முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை கரை சேர்க்கின்றேன். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் உன் சாயப்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். உனக்கு இப்பொழுது நேரம் சற்று கடுமையாக இருக்கிறது. தானம் செய். ஸ்ரீ சாய்நாதரிடம் மன்னிப்பு கேள். உன்னிடம் ரூபாய் 250 இருக்கும் பொழுது 5 ரூபாய் தானம் செய்ய ஏன் தயங்குகிறாய்? நீ 5 ரூபாய் தானம் செய்யாவிட்டால் உனக்கு பெரிய துன்பம் ஏற்படும். இல்லாவிடில் நீ ஏமாற்றப்படுவாய். தானமளி, நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஸ்ரீ சாய்நாதரை என்னை நினைவில் கொள். உனக்கு வெற்றி கிட்டும். தேவையில்லாதவற்றை தேடி போகாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே. நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு இந்த சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன். உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கிறேன் மகளே, கலங்காதே. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்று நினைக்காதே. உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள். உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே. தன்மானத்தோடு விலகி நில். உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். யார் உன்னை வாழ்த்தினாலும் தூற்றினாலும் சிரித்து கொண்டே இரு.
காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே, இதுவும் கடந்து போகும் என மனதை அமைதிப்படுத்திக்கொள். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். என் விழி முன் நீ இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கன்னம் தொடாது. பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது. தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எல்லாம் நன்மைக்கே என்று பழகிக்கொள். நீ என் கைகளை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று அர்த்தமல்ல. நான் அன்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். நீ போகும் வழியில் சில முள்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முள்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி இருக்கிறாய். என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு. என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டேன். உன் கவலை போக்க நான் விரைந்து வருகிறேன். எனது வருகைக்காக காத்திரு. உன் தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கவலை? உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் லட்சியத்திலிருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கை வாழ்வாய். உள்ளத்தாலும் உயிராலும் என்னை நேசிப்பவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார்கள். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நாளைய விடியல் உனதாகட்டும். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. விடிந்தால் கதிரவன் வருவான், பூக்க வைப்பான் என சூரியகாந்தி கொண்ட நம்பிக்கை போல உனக்கும் ஒரு காலம் உண்டென்று நீ ஏன் யோசிக்க மறுக்கிறாய்? ஒன்றை மட்டும் மறக்காதே, முயலா ஜீவனை இயற்கையும் கால வெள்ளத்தில் அழித்துவிடும். முதுகெலும்பில்லா மலர்கொடி கூட கம்பை பற்றி வளரும்போது உனக்கென்ன? விண்ணுக்கு குறிவை. உன் முயற்சியால் சில விண்மீன் கூட வந்து விழலாம் உந்தன் காலடியில். முயற்சி செய், வெற்றி நிச்சயம். மனித உடம்பில் உள்ள ஒரு உறுப்பை வைத்து ஒருவரின் பண்பை எடை போட முடியும் என்றால் அது நாக்குதான். நாவின் வன்மையால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தோரும் உண்டு, வீழ்ந்தோரும் உண்டு. நாக்கை நமது கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாகும். தேவையற்ற பேச்சை எப்போதும் யாரிடமும் பேசாமல் இருப்பது நல்லது. பேசும்போது நன்றாக சிந்தனை செய்து பேசினால் நன்மையே விளையும். யாரிடமும் அவர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அதற்கான துன்பம் வந்து சேரும். நாக்கை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. பேரரசன் ஒருவனிடம் வலிமை மிக்க யானை ஒன்று இருந்தது. போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் வாட்கள் நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும். அதன் வாளிலும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். போர் சமயங்களில் அந்த யானையின் துதிக்கையில் அம்பு படாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுற்றி வைத்து கொள்வதற்கு பழகியிருந்தான் பாகன். ஒரு நாள் போர்க்களத்தில் அரச யானை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்தது. அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டு இருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளைத்து வைத்து இருந்த துதிக்கையை நீட்டியது யானை. இதை கண்ட பாகன் துதிக்கையின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரைவாக களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்றி கொண்டு வந்தான். அரண்மனையில் அரசனை சந்தித்த பாகன், அரசே, நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த தனது துதிக்கையை வெளியே நீட்டிவிட்டது. இனி அது போருக்கு பயன்படாது என்றான். அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில்தான் நன்மை அடைவார்கள். துதிக்கையை சுருட்டி வைக்கும் வரைதான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும். தேவையில்லாத இடங்களில் துதிக்கையை சுருட்டி வைத்து கொள்ளும் யானையைப் போல அவசியமில்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாக்கின் நீளம் 3 அங்குலம்தான். ஆனால் அது 6 அடி மனிதனையும் கொன்றுவிடும். வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை நாம் அளந்து பேச வேண்டும். அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உன் இலக்கினை அடையும் வரை. ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உனக்கு? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியாய் துடிக்கிறாய்.
ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது. அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை நான் சரி செய்கின்றேன். அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே. ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனமே முதல் எதிரியாகும். உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும். உன் மனம் என்பது அது அப்படி நடந்து விடுமோ, இது இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான். உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள். தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்ததாய் என்பது அர்த்தம். அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும். ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும். ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல, அது அறநெறியல்ல. என் சாய்தேவா எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும். உன் சாய்தேவாவின் பிள்ளையாகிவிட்டாய் நீ. உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் உன்னை நான் வாழ வைப்பேன் தங்கமே. உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதனை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் உனக்கு நிகழ்த்தியுள்ளேன். அதனால் பயப்படாதே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை. அதில்தான் எனக்கும் ஆனந்தம். இனி உன்னை நான் கண்ணீர் சிந்த விட மாட்டேன். உன் மோசமான கட்டங்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். வருங்காலம் உனக்கு சிறந்ததாக அமையப் போகின்றது தங்கமே. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோக செய்பவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையும் சாதிக்க முடியாது. கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலையிலிருந்து வெளியில் வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். என் அனுகிரகத்தாலேயே உனது கிரகமும் சரியாகும். பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணையிருப்பார். உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கி வருகிறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அசையாமல் போனால் என்னவாகும்? சற்று நினைத்துப்பார். எனக்கு அழிவு கிடையாது. நான் உனக்காகவே அவதரித்தவன். உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். எதையும் நெருங்க விடமாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு, கலங்காதே.
உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதியடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்துவிடு. யாரையும் தூக்கி சுமக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதே போல என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். 1000 முறை சிந்தித்து ஒரு முறை சரியான முடிவு எடு. அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாய் இரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இருக்க வேண்டும். முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இருக்க வேண்டும். கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இருக்க வேண்டும். கவலை கொள்வதில் சோம்பேறியாக இருக்க வேண்டும். கோபம் கொள்வதில் கருமையாக இருக்க வேண்டும். கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இருக்க வேண்டும். எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் இருக்க வேண்டும். கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பதே இருக்காது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றுமில்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியுடன் தயாராக இரு. குரு எப்போதும் சரியான திசையை காட்டுவார். குருவின் திசையில் நடக்கும்போது சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் குருவே வழி காட்டுவார். நீ நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு. உனக்கு மகிழ்ச்சியான செய்தி நாளை உன்னை தேடி வரப்போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.